எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு வந்து இப்படி ஒரு குரு, அவர் பேரை சொல்லி நான் அவருடைய சிஷியன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாருமே வந்து எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு அப்படி யாருமே கிடைக்கல சார். நானும் எனக்குன்னு ஒரு நல்ல குரு கிடைப்பார்னு நானும் எவ்வளவோ தேடி பார்க்குறேன். ஆனால் அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் அமையவே மாட்டேங்குது சார். அது மாதிரி எனக்கு ஒரு குரு கிடைப்பாரா? அப்படி குரு கிடைக்குன்னா நான் என்ன சார் பண்ணணும்? ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. வியாழக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிச்சிருங்க. அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் ஏதாவது இருந்தாலும் நேராக போங்க. ஒரு 108 முறை சுற்றி வாங்க. அரச மரத்து விநாயகருக்கு 2 சின்ன மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வாழைத்தண்டு நார் திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு அழகாக சுற்றி வாங்க. 108 முறை சுற்றி வாங்க. சுற்றி வரும்போது சொல்லுங்கள் எனக்கான குரு என்னை தேடி வரணும், எனக்கான குரு எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு அந்த நாளில் வரக்கூடிய குரு ஓரையில் போய் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி இருக்கிறார், குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்சள் துண்டு வஸ்திரம் வாங்கி கொடுத்து மஞ்சள் வண்ண மாலை அணிவித்து மஞ்சள் வண்ண லட்டுகள் வாங்கி ஒரு 3 பேத்துக்கு தானமாக கொடுத்துட்டு ஆத்மார்த்தமான பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. ஒன்று கனவு ரூபத்தில் உங்களுக்கு ஒருத்தர் குரு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். அகத்தியர் வரலாம், போகர் வரலாம், யார் வேணாலும் வரலாம். இல்லை அப்படின்னா ஒரு குரு உங்களை தேடி வந்து நான் இந்த வழியாக வந்தம்பா, இது மாதிரி உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், அதனால் உன்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு யாராவது ஒரு குரு உங்களை அடையாளப்படுத்துவார். இல்லைன்னா ஏதாவது ஒரு பொது இடங்கள்லையோ பொது நிகழ்ச்சிகள்லையோ ஏதாவது ஒரு குரு உங்களை பார்த்து பேசுவார். உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அவர் உங்களுக்கு குருவாக மாறிடுவார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கான குருவை அதை தேடி கொடுத்துரும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக பலன் இருக்கும்.